ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், தேவனுடைய கிருபையின் வரங்கள். வாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே போகலாம். நிதானமாக பொறுமையாக கவனிங்கள், பாருங்கள், கேளுங்கள். கடைசியில் உங்களுக்கான கேள்விகள் கேட்கப்படும். சரியான பதிலை, உங்களுக்கு தெரிந்த பதிலை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள். அன்றையும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. 1 கொரிந்தியர் 12:1. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. 1 கொரிந்தியர் 12:4. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. 1 கொரிந்தியர் 12:5. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. 1 கொரிந்தியர் 12:6. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும். 1 கொரிந்தியர் 12:8. வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும். 1 கொரிந்தியர் 12:9. வேறு ஒருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறு ஒருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறு ஒருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறு ஒருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறு ஒருவனுக்கு பாஷைகளை வியாக்கணம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. 1 கொரிந்தியர் 12:10. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இன்றைய கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட பார்த்த உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இன்றைய கேள்வி, ஆவியின் வரங்கள் எத்தனை உள்ளன? கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பதிலை மறக்காமல் பதிவு செய்து விடுங்கள். இன்றைய வார்த்தையை கேட்க உங்கள் யாவருக்கும் ஒன்று புரிந்திருக்கும். வரங்களை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக புரிந்திருக்கும். புரியவில்லை என்றால் 1 கொரிந்தியர் முழுவதையும் 12 முழுவதையும் படிங்கள். நிதானமாக படிங்கள். கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துவார். ஊழியத்திலும் ஒவ்வொரு ஊழியங்கள் டிஃப்ரெண்டான ஊழியங்கள் இருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. வரங்களிலும் டிஃப்ரெண்டான வரங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறது சொல்கிறது. தீர்க்க தரிசன வரங்களை குறிப்பாக சொல்ல நாடுங்கள். தீர்க்க தரிசன வரத்தை அனைவரும் பெற்றுக்கொள்ள என்ன வழி இருக்கோ அதை நாம் முயற்சி செய்வோம். இன்றைக்கு தியானிக்கப்பட்ட இந்த வார்த்தையின்படி நாம் கண்டிப்பாக ஒரு வரங்களை பெற்றுக்கொள்வோம். கடவுள் நம்மளை அதிகமாக எடுத்து பயன்படுத்தவும் நம்மளை நாம் ஒப்பு கொடுக்கணும். முதல்ல ஒப்பு கொடுத்துருவோம். கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருக்கு இந்த பூமியில் கர்த்தருடைய காரியங்களை செய்ய ஒரு மனிதர்கள் தேவைப்படுகிறது. அது நம்ம அர்ப்பணிக்கு செய்யணும். கடவுளே, என்னை எடுத்து பயன்படுத்துங்கள் என்று அர்ப்பணிப்பு செய்யுங்கள். கர்த்தர் இந்த வரங்களில் ஏதாவது வரங்களை நம்மளுக்கு தந்து நம்மளை
வழி நடத்துவாராக. நாமளும் வரங்களை பெற்று கர்த்தருக்கு சாட்சியாக இருப்போம். மறக்காமல் முழுமையாக இந்த வார்த்தையை கேளுங்கள், பாருங்கள். கடைசியாக உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்பட்டுள்ள அந்த கேள்விக்கான பதிலை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பதிலை தெரியப்படுத்துங்கள். மறக்காமல் உங்களது சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். லைக் பட்டனை லைக் செய்து விடுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் இன்றைக்கான கேள்விக்கான பதிலை கமெண்ட் செய்து விடுங்கள். நன்றி 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 நன்றி. God bless you.